தமிழ் தீ பரவச்சு. நம்ம மொழி நம்ம தான் பாதுகாக்கணும். நாங்கள் இந்திக்கு எதிர்ப்பானவங்க இல்லை, இந்தி திரும்பிக்கு தான் எதிரானவர்கள். நான் விஜய் ஃபேன் தான், பட் இருந்தாலும் எஸ்கேக்காக தான் வந்தேன். நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஹிந்திக்கு எதிரான படம்னு சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயன் ரசிகன், விஜய் தொண்டன். சிவகார்த்திகனோட ஆக்டிங் நல்லா இருக்கு. இது நிறைய பேர் சொல்கிற மாதிரி டிஎம்கே ப்ரோபோகண்டா அந்த மாதிரிலாம் கிடையாது. இது நம்ம நாட்டில் நடந்த ஒரு வரலாறு, அவ்வளோதான். நல்லா சொல்லியிருக்காங்க. அதாவது 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை இப்போ எடுத்து போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லது. தமிழ் வாழ்க. நம்ம தாய்மொழி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்தான். அதை இவ்வளோ தூரம் ஒரு இது பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு நம்ம தாய்மொழி பற்று உள்ளவை எவனாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக ஆதரிப்பார். நாங்கள் இந்திக்கு எதிர்ப்பானவங்க இல்லை, இந்தி திரும்பிக்கு தான் எதிரானவர்கள். நம்ம மொழியை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்துக்கலாம். நம்ம நல்லா எடுத்திருக்காங்க சார், நல்லா புரியுது, ஈஸியாக புரியுது. நம்ம மொழிக்காக நம்ம எவ்வளோ தாக்கம் பண்ணிருக்காங்க இப்போ தான் தெரியுது. நம்ம யங்ஸ்டர்லாம் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. சிவகார்த்திகேயன் சூப்பராக நடிச்சிருக்காரு, அதோட ரொம்ப நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி ஆக்டிங் சூப்பர். தமிழ் நாட் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். தமிழ் மொழி மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரோட அடையாளம். ஸோ எல்லாரும் பார்க்கணும். அந்த இந்தி போராட்டம் ரொம்ப பிடிச்சிருக்குது. இது நம்ம கலைஞனுடைய போராட்டம் தான். அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. படமும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிவகார்த்திகேயன் ரசிகன், விஜய் தொண்டன். போதுங்களா? இதுக்கு மேலே என்ன பேசணுமா? படம் நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. தமிழை எல்லாமே ஒதுக்குறாங்க. ஸோ இப்போ இதை நம்ம தமிழை ஒதுக்கக்கூடாது, அதுவும் ஒரு ப்ரிஃபரபிள். எல்லா ஸ்டேட்ஸ்லையும் எப்படி அவங்க லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம லாங்குவேஜ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோன்ற ஒரு இதுதான். கண்டிப்பாக தமிழ் மொழின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி எப்படி ஹிந்தியை நம்ம ஒதுக்கலை, பட் தமிழை ஒதுக்கக்கூடாதுன்றது தான் மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. ரவி இட்ஸ் மெயின் ரோல். ஆல்வேஸ் அவர் ஹீரோ அது மாதிரி பண்ணியிருப்பாரு. இப்போ வில்லன் ரோலில் இது ரொம்ப அது எப்படி சொல்கிறது, எதிர்பார்க்காத ஒரு ரோலாக இருந்துச்சு. ஆக்சுவலி சிதம்பரம் தான். எனக்கு இந்த வரலாறு இருக்குன்னே தெரியும். இது படமாக எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு, கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஒரு சில சீன்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்கல்ல, ஒரு சினிமேட்டிக்காக இருக்கணுன்றதுக்காக அதெல்லாம் மென்ஷனே பண்ணியிருக்காங்க, சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு. ஸோ எது உண்மை எது சித்தரிக்கப்பட்டவை எல்லாமே தெரியுது. இப்போ நிறைய வரலாறு படம் எடுத்திருக்காங்க, எல்லாத்துலேயும் இது மாதிரி தெரியாதுல்ல, இதில் கரெக்டாக தெரியுது, எக்ஸாக்டாக எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு. எல்லாருமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் லீட் கேரக்டருக்கான ஸ்கோப்பு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். தாய்மொழி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் தான் ப்ரோ. இது வேறு எந்த மொழியும் நம்மகிட்ட திணிக்க முடியாதுல்ல. நம்ம மொழி நம்ம தான் பாதுகாக்கணும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. தமிழ் மொழியை பற்றி போராடி இருக்காங்க. இந்த மாதிரிலாம் போராடி இருக்கான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன் நம்மலாம் பண்ணக்கூடாது? அந்த மாதிரிலாம் தமிழுக்காக நம்ம போராடணும் கண்டிப்பாக. எப்போவுமே தமிழ் தான் நம்மளுக்கு உலக மொழி. இந்திய மொழி மாத்திரம் இல்லை, இவங்க இந்தியாவுக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் மொழி தான். அந்த மொழியை எப்போவுமே நம்ம காப்பாற்றணும். அது எல்லாருமே கலைஞருக்கு பின்னாடி நம்மலாம் செய்யணும். இப்போ இவங்க செய்கிறாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கண்டிப்பாக நம்ம மனசில் அந்த உணர்வு இருக்குது, அதில் எந்த மாற்றம் இல்லை. ப்ரோ, இது ஹிந்திக்கு அகேன்ஸ்டான படம் கிடையாது. ஆக்சுவலி சிவகார்த்திகேயனோ அண்ட் ஹோல் க்ரூ அதை மென்ஷன் பண்ண மாதிரி அது ஒரு ரைட்டிங் இருக்கும். நாங்கள் ஹிந்தி பீப்புளுக்கோ இல்லை ஹிந்திக்கோ அப்போசிட் கிடையாது. ஹிந்தியை நம்ம மேலே இம்போசிஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம அப்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு. அண்ட் ஒரு என் கார்டில் அதுக்கான ஒரு ரியல் லைஃப் அந்த மாதிரி இதை காட்டியிருந்தாங்க. இட் வாஸ் வெரி குட். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நம்ம ஊரில். ஸோ இது தெரியாமலே நம்ம நிறைய பேர் இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில். இதெல்லாம் தெரிகிற அளவுக்கு கண்டிப்பாக வர்த்தான படம் இல்லை. ஹிந்திக்கு அகெயின்ஸ்ட்னு சொல்ல முடியாது. இது அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த மாநிலத்தோட மொழி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் எல்லா தமிழ் மட்டும் இல்லை, எல்லா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸும் சேர்ந்து இது பண்ண மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹிந்திக்கு எதிரான படம்னு சொல்ல முடியாது. சூப்பராக இருந்துச்சு படம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு அப்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது கொஞ்சம் ஃபிக்ஷனலாகவும் இருக்குது, பட் சேம் டைம் நல்லா இருக்குது படம். இல்லை, உண்மையிலே நல்லா புரிஞ்சிச்சுங்க படம். ஒன்றுமே லேக் எதுவுமே இல்லை. 2 hours 30 minutes சம்திங் நினைக்கிறேன். எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு படம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும், யங்ஸ்டர்ஸ் மெயினாக பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியணும்ல. ஸோ டேரக்டருக்கும் எஸ்கே கூட நான் விஜய் ஃபேன் தான், பட் இருந்தாலும் எஸ்கேக்காக தான் வந்தேன். நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே. அதர்வா சரி, எஸ்கே சரி, ரவிமோகன் சரி, எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். சில கேமியோஸும் இருக்குது, எல்லோரும் பாருங்கள். இப்போது எல்லா மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்தந்த நாட்டில் அந்தந்த மொழி இருக்கும். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜெயம் ரவி ரோல் சூப்பராக இருந்தது. சின்ன கேமியோ இருந்தது, பேஸ் ஃபீச்சர்ஸ். அப்புறம் தெலுங்குலேருந்து ஒரு ஆக்டர் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டாக அந்த லவ் சீன்ஸ்லாம் எடுத்துருக்கலாம், பட் ஓகே நல்லா இருந்தது. ரவிமோகன் வில்லன் பக்காவாக இருக்குது. ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போச்சு. இன்டர்வலில் நல்லா கூஸ் பம்ப்ஸாக முடிச்சிருந்தாங்க. படம் கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஃபுல்லாகவே ஸ்டோரிக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. படம் சூப்பராக இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா கேஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேமியோலாம் நிறையா வந்திருந்தது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தது. ஆமாம்.
அவர் கேமியோ வேறு லெவலில் இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு அப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட கேமியோ டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸில் வரும், சூப்பராக இருந்துச்சு. ஸ்ரீலீலா வந்து நியூவாக பார்த்தாங்க, அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும். இந்தி எதிர்ப்பு படம் இல்லை ப்ரோ, இந்தி திணிக்கிறத வந்து தப்புன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். தமிழ் தீ பரவச்சு படம் நல்லா இருக்குது. சிறைக்கு அப்புறம் இருந்தாலும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஸ்டோரி எல்லாமே நல்லா இருக்குது, லேக் எதுவும் ஆகல, நல்லா தான் போயிட்டுருக்கு. ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் பற்று. மொழிப்போர் தியாகிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான படம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிக சிறந்த வரலாற்று படம். அருமையான சொல்லி 1967க்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பை எந்த அளவுக்கு நம்ம தமிழ் மாணவர்கள் போராடினாங்கன்றத மிக தெளிவான முறையில் இந்த படம் இயக்கப்பட்டிருக்கு. சிவகார்த்திகேயனோட நடிப்பும் மிக அருமை, ரவிமோகனோட நடிப்பும் மிக அருமை. தமிழ் வாழ்க. பார்க்க வேண்டிய ஃபிலிமு. மொழி கொள்கை இல்லை, என்னென்ன எத்தனை உயிர்கள் வந்து போயிருக்குங்கிறத 1959லேருந்து அந்த காலகட்டத்தில் வந்து மொழிப்போர் அது நடந்திருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த படத்துக்கு வந்து சென்சார் போர்டு வந்து கண்டிப்பாக அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அன்னைக்கு நடந்தது வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து என்னென்ன தமிழ்நாட்டில் உள்ள என்னென்ன மாதிரியான ஒரு அடக்குமுறைகளை ஏவி விட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இது கண்டிப்பாக பார்க்கணும். கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா மொழிப்போரில் ஒரு இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக இதை பார்க்கணும். நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஜெயம் ரவியும் ஓகே, இவரும் சிவகார்த்திகேயனுடைய ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, நைஸ் மூவி. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். நம்ம ஊருக்கான படம், ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், லேகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இன்டர்வல் சீன் வந்து ரொம்பவே அழகாக எடுத்திருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ் ஆல்சோ வாஸ் ஆசம். அண்டு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தேட்டரில் வந்து மஸ்ட் வாட்ச். நம்ம தமிழ்நாடு பீப்புள் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இதை பார்க்கணும். நம்ம ஒரு ஜென்ரல் நாலேஜாக எடுத்துக்கலாமே, கன்சிடர் பண்ணலாமே. கண்டிப்பாக இதை வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக ப்ரோ. இல்லை ரீஜனல் லாங்குவேஜ்ன்றதை தாண்டி, இது ஒரு லாங்குவேஜ்ன்றதை தாண்டி நம்ம மொழின்றது அதை வச்சு தான் இப்போ நீங்களும் நானும் இதில் பேசுகிறது, அந்த கான்வர்சேஷன் அதுதான். இப்போ எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியலன்னா அது பார்க்குறதுக்கு புரியுது. ஸோ ஒருத்தங்க அட்டாச் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே அதுதான். நம்ம லைஃப் வாழ்கிறதுக்கான மெயின் ரீசனே தேவைப்படுது. ஸோ இது ரீஜனல் லாங்குவேஜ்ன்றதை தாண்டி இட்ஸ் ஒரு அஃபெக்ஷன்ஸ், ஒரு ஃபீலிங்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதில் ஃபுல்லி ஷோ பண்ணியிருக்காங்க. அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆக்சுவலி எல்லாருமே மிரட்டியிருக்காங்க ப்ரோ. யாருக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அந்த ரோல் வந்து நமக்கு 100% அந்த ஃபீல் கொடுக்குது. அந்த தேட்டரில் பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் கொடுக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டாக பண்ணும்போது அது கேரக்டருக்கு ஏற்றாப்புல அவங்க எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். தீ பரவிச்சு ப்ரோ, கண்டிப்பாக தான் சொல்கிறேன். தீ பரவிச்சு மீன்ஸ் அந்த ஸ்கிரிப்டுக்கான தீ பரவி இருக்குது, கண்டிப்பாக பரவி இருக்குது. அந்த கண்டென்ட்டுக்கான தீ பரவி இருக்குது. தமிழ் தீ கண்டிப்பாக அது ஆல்ரெடி பரவி இருக்குல்ல ப்ரோ. நல்லா இருக்கு, வருது. கண்டிப்பாக வந்து தேட்டரில் போகிறேன். தமிழ் மொழி ஹிந்தி திணிப்பை பற்றி அழகாக எடுத்திருந்தாங்க. ஸோ ஹிந்தி வேணான்றது அவங்க இன்டென்ஷன் இல்லை, ஹிந்தி திருப்பி வேணான்றது அவங்க இன்டென்ஷன். அழகாக எடுத்திருந்தாங்க ப்ரோ. பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக நல்லா சஸ்பென்ஸும் இருக்குது. ஸோ அது இது வரைக்கும் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க, அதே பெரிய விஷயம். அது நல்லா இருந்துச்சு தேட்டரில் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது. ஹிந்திக்கு அந்த போராட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஹிந்தி போராட்டம், அவங்க ஆப்போசிட்டில் என்னென்ன நடந்தது, என்னெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட், அந்த மாதிரி தான் ஃபுல்லாக. இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் என்ன நடந்ததோ அந்த கதை ப்ரோ, அவள் தான். காந்தி சத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தோ அந்த கதை தான். சூப்பராக இருந்துச்சு. உட்காந்து பார்க்குற அளவு தான். ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தா ஜெயம் ரவின் அவர் சூப்பராக பண்ணிருக்காரு. ஆனால் இப்போ அவர் பண்ண வேலையாக தான் ரொம்ப டென்ஷன் ஆகுது படம். ரொம்ப அந்த வில்லன் கேரக்டர் தான் அவர் செட் ஆகும் ரொம்ப. அதனால் அதே ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணிருக்கலாம் பொழுது அவர். அதான் நல்லா இருந்துச்சு. சரி, அவ்வளோதான். தீயா அது ஏற்கனவே பறவை தான் ஒருத்தன் அறுவத்து போட்டான், இன்னொரு பறவை வர விடணுமா? இது அவேர்னஸ் தான், அந்த மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் அ வெரி குட் மூவி. லைக் அந்த ஹிந்தி இம்போசிஷனுக்காக எவ்வளோ வந்துட்டு சண்டை போட்டாங்க வந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். பட் அது மூவியாக இப்போ ரியல் டைமில் பார்க்கும்போது இப்போது நம்ம 3 மொழி எடுத்துகிட்டு வரணும் ஸ்கூல்ஸில் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு அதோட ஹிஸ்ட்ரி தெரியும் போது இட் இஸ் மோர் வேல்யூபிள். எல்லாருமே கேட்காங்க ஏன் இங்கிலீஷ் வந்துட்டு நீங்கள் ஓகேன்னு சொல்கிறீங்க, ஹிந்தி வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னும் போது அவங்க கடைசியில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மொழியை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக இன்னொரு மொழியை வச்சு அழிக்கும்போது நம்மளோட அடையாளத்தையும் அழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. இட் இஸ் வெரி குட். லைக் அவங்க ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் என்கேஜிங்காகவும் இருக்குது. அவங்க சொல்ல வந்ததும் நல்லாவும் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே எங்கேயுமே லேக் ஆகலை. ரொம்ப எமோஷனலாக இருந்தது, நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரவிமோகன் வந்துட்டு வில்லனாக பண்ணுறது, ஹீரோவாக பண்ணுறதை விட வில்லனாக சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதுவாக ஹி ஹஸ் டன் இட் வெரி வெல். லைக் ஒரு லாங் டைம் அப்புறமாக்க அவரை ஸ்க்ரீனில் பார்க்கறது வாஸ் வெரி நைஸ். சிவகார்த்திகேயன் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.
ஸ்ரீலீலா வந்துட்டு அந்த புஷ்பா சாங்லலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக பார்க்கும்போது வந்துட்டு ஷி வாஸ் வெரி குட். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஆமாம், கண்டிப்பாக ராணா அப்புறமாக்கா அந்த பிஜு ஜோசப் வந்துட்டு அவர் தான் அந்த மேஜர் அப்படின்னு கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் ரொம்ப அதான் நிறைய கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நிறையா கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு எல்லாருமே ஆப்டாக பொருந்திருந்தாங்க. அந்த ஒன் மினிட் ராணா வந்தால் கூட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளாக கொடுத்துட்டு போயிருந்தாரு. இந்த வே அவர் வந்துட்டு அந்த வேன் வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு, நான் இருந்தாலும் பரவாயில்ல என்னோட வேன் வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு அப்படின்ற அந்த சீன்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஓவரால் ஸ்கிரிப்ட் வாஸ் ஆல்சோ வெரி குட். நல்லாவே பரவிச்சு, இன்னும் நல்லா பரவும்னு நினைக்கிறேன். தமிழ் தான் கான்செப்ட். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, வேறு லெவல். எல்லாமே நல்லா தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு பார்க்க. பர்டிகுலரானா அதர்வாவுடைய சிவகார்த்திகேயன் காம்போ சூப்பராக இருக்குது. ரியலாகவே 2 பேர் அண்ணன் தம்பியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அது கனெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவியில் பார்க்குறதுக்கு. நல்லா இருந்துச்சு. ப்ராப்பராக இதுதான் ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. நம்மளுக்கு யூஸ்வலாக தெரியும்ல, சுதா கொங்காரா படம் ஸ்டார்டிங்லேருந்து இறுதி சுட்டுலேருந்தே சூப்பராக தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸ்பாய்லர்ஸ்ன்னு எதுவும் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். தேட்டருக்கு வந்து பார்க்க வேண்டிய படம்னு நினைக்கிறேன். பேசிக்காகவே எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ, படம் எடுத்து தான் அவங்க சொல்லணும்லாம் இல்லை. நம்மளுக்கே யூஸ்வலாக எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க மொழியோட பற்று நார்மலாகவே இருக்க தான் செய்யும். படத்தினால மொழி பற்று வருமா அப்படின்ற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. பட் என்ன நடந்துச்சோ அதை ஃபேக்சுவலாக சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது என்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் அ ஃபிலிமாக எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு.